இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தர் டூ வீலர் போய் நின்னானா அப்படி கேள்வி எடுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்கல ஒரு நிமிஷம் இல்லை. ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல. பாட்டு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான். யாரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்றும் தெரியாது. எப்ப ஓரமா நின்று போலீஸ் போய் கேட்கறாங்க, அவ்வளவுதான். எஸ்கார்ட் போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில் தள்ளி விடுக்கிறாரு. யாரா இருந்தா முறைக்கிறான். முறைச்சதுதான் அடியை தவிர அவன் என்ன சாமிங்கிறது தெரியல. அவளை திபுரான அவன் அவ்வளவு ஆணவமானவங்க அப்படின்னு அவன் திபுரா முறைச்சு பார்த்ததுதான் அடிச்சாங்க. நாலு தட்டு தட்டாங்க. ஒன்றும் ஒழுங்கு அடிக்கல. அவன் உடனே வந்து மயக்கம் கொடுத்து நெஞ்சு வெளியிட்டு ஒரு நாடகம் என்ன நாடகம் தான். நான் சொல்றேன் போலீஸ்க்கு, சார் அது ஒன்றும் இல்லை, யாரும் தம்பி தெரியாம வேண்டாம் விட்டுருங்க, ஒரு கேஸ்லாம் போட வேண்டாம். நம்ம தம்பியோ ஒரு மாதிரி உடனே ஃபோன் பண்ணி ஏமா தேவையில்லாம இதை உறுதி பண்ணிருக்கீங்க, விடுங்க. எதுவும் தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க போய் சத்தம் போறீங்க, அப்போ முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். உடனே திருமாவளவன் அடிக்க சொன்னாரு. அடக்க மருந்து தான் சொல்லியிருக்கேனே தவிர நான் வந்து எந்த இடத்துலையுமே வன்முறையை தூண்டுகிறேன். அடக்க மருந்துங்கிறது ஒரு அரசியல். ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறார். அடக்க மருந்து அத்துணை உட்பட அப்படின்னு ஒரு போலியா ஒரு வீச வச்சிருக்கிறேன். போலியா ஒரு வீரர் சினிமாவோட தான் இப்படி பேச முடியும். வெளியே வந்து பேசுறாரு, பேச முடியாது. சரி, சினிமாவிலே எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நிலை வந்திருக்க. திருமாவளவரை மனசுல வச்சுதான் படம் எடுக்குங்கிற நிலை உருவாயிருக்கல. திருமாவளவரை மனசுல வச்சுதான் வசனம் எழுதுங்கிற நிலை உருவாயிருக்கல. திருமாவளவன் பேசின அந்த முழக்கத்துக்கு பதில் சொல்றங்கிற பேர்ல ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்கள. பேசி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கு. திரைப்படங்களை பேசிக்கிட்டே இருக்க. அடக்கம் வருதுன்னா என்னன்னா அப்பதான் உங்களுக்கு புரியும். அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கோட்பாட்டு முழக்கம். அது வன்முறையை தூண்டுகிற முழக்கமாக எந்த இடத்துலையும் யாரையும் நான் அடின்னு சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டுன்னு சொன்னது. 35 ஆண்டு கால பொதுவாழ்வு இதுவரை நான் அப்படி நடந்து கொண்டதே இல்லை. நடந்ததே தெரியல. கக்கிறான் அந்த பக்கம் ஓடினான். அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவன் செட் பண்ணி வச்சுப்பான். முன்னாள் இருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். 2:38 சம்பவம் நடந்து 2:39 ஒரு தனியார் தொலைக்காட்சி அதை போகிறான், அப்லோட் பண்ணுறான். அவங்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு இன்டர்லிங்க்